வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சஜுதன். இன்னைக்கு நாங்க ஒரு 4 பேர் சேர்ந்து வந்தோம். அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சஜுதன், சஜுபைட்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து. ஓ, குரலி வித்தையா? இப்ப நம்ம எங்க நிக்க பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து யாழ்ப்பாணத்துல நின்று கொண்டிருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ யாழ்ப்பாணத்தையும் நான் இப்ப பலாலி ரோட்ல நொதன் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 50 மீட்டருக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஃபுட் ட்ரக்லாம் சாப்பிட போறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளி பரோட்டா வந்து ஆத்தல இறக்கி மட்டும் வெளிப்பட்டது நான். ஸோ இவங்களோட கிளி பரோட்டா ட்ரை பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கிளி பரோட்டாவும் நான் இன்னும் ஒரு இதுவும் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ண முடிஞ்சு யோசிச்சிருக்கேன். ஸோ என்னோட தனியாக கிளி பரோட்டா மட்டும் சாப்பிடாம இன்னும் ஏதாவது ஒன்று மட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ட்ரக்கில் வந்து இப்போ வந்து நிறைய ஆட்கள் வந்து க்ரௌடாக தான் இருக்கு, நிறைய பேர் நின்று இருக்காங்க. ஸோ திடீரெண்டு வந்து சைலண்ட் ஆகிடுச்சு. ஸோ வாங்க இந்த கிளி பரோட்டா பிடிக்கிற ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ட்ரக் தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட வந்திருக்கோம். இந்த டேஸ்டி வீல்ஸ், டேஸ்ட் த மேஜிக் ஆஃப் த டேஸ்டி வீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இவங்களோட ஃபோன் நம்பர் வந்து 0779798 ஸோ இவங்களோட டெக்கரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கு. அதோட வந்து இவங்களோட மெனுவை பார்த்துருவோம். ஃபுட் மெனு வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இருக்குது. நார்மல் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் 360 ரூபா, ஃபுல் வந்து 560 ரூபா, எக் வந்து 430, ஃபுல் வந்து 630. கொத்தெல்லாம் இருக்கு பாருங்க, ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன இது சைட் டிஷ் நம்ம இவங்ககிட்ட கிளி பரோட்டா வேண்டும் வந்தோம். கிளி பரோட்டா வந்து காணாம. கிளி பரோட்டா வந்து இந்த இருக்கு. கிளி பரோட்டா டெலிஷியஸ் ஃபாஸ்ட் ஃபுட் 680. கிளி பரோட்டா எவ்வளவு? கிளி பரோட்டா 800 ரூபா. எஸ், கிளி பரோட்டா 800 ரூபா. ஸோ நான் இதான் சொல்ல வரேன் என்னடா, இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் தான் வச்சிருப்பாங்க. இங்க வந்து பாருங்க, ஒரு பெரிய லொரியிலேயே கொண்டு வந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் டைமுக்கு டைம் இவங்க வந்து இந்த இதை வந்து போட்டுட்டு போவாங்க போல, இந்த கடையை வந்து செட் பண்ணுவாங்க போல. பாருங்க எவ்வளவு க்ரௌட் உண்டு. இந்த உண்மையா நல்லா இருக்கும் போல இருக்கு. நல்லா இருக்கிறதால நீ க்ரௌடா இருக்கேன். ஆமாம், க்ரௌடா இருக்கிற வழியா நம்ம கொஞ்சம் சாப்பாடு அதுதான் கிடைக்கும். அதான் வந்து நொதன் ஹாஸ்பிட்டல் என்ன, அந்த நொதன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடும் கிட்ட ஒரு 50 மீட்டர் ரெண்டு கூட சொல்லலாம், ஒரு 50 மீட்டருக்குலாம் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுட் ட்ரக் உண்மையிலே வந்து இப்ப என்ன சொல்ற, இப்ப உண்மையே ட்ரக் தான். இப்ப வந்து நீங்க மட்டக்களப்புல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கண்டெய்னரை தான் வந்து ஃபுட் ட்ரக் ஆக்கி வச்சுப்பாங்க. இது அப்படி இல்லை, உண்மையா ஒரு லொரியை வந்து ஃபுட் ட்ரக் ஆக்கி வச்சிருக்காங்க. ஸோ வாங்க இவங்களோட மெனுவெல்லாம் சும்மா அப்படி கிட்ட போய் வீடியோ எடுத்து காட்டுவோம். டெலிஷியஸ் ஃபாஸ்ட் ஃபுட். இவங்களோட பர்கர் இருக்கு, பர்கர் எல்லாம் இருக்கு போல. கிளி பரோட்டா இருக்குது, 300 ரூபாய்க்கு சப்மரின் எல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய மெனுவெல்லாம் கிடக்கு, ஆட்கள் மறைச்சி கொண்டிருக்காங்க. நம்ம அதையும் எடுக்கிறோம். இப்போ அவங்க கிளி பரோட்டா செய்கிற முறையை பார்த்தாலே உண்மையா நல்லா இருக்கு. வாழை இலையை சுட்டுட்டு அதுக்கு மேலே குழம்பெல்லாம் போட்டுட்டு ஒரு பரோட்டா வைக்கிறாங்க. அதுக்கு மேலே சிக்கன் கறி தான் வைப்பாங்க நினைக்கணும். அதுக்கு மேலே நோம்பலாக குழம்ப தனியாக விடுறாங்க. பரோட்டாவுக்கு மேலே நோம்பலாக குழம்ப தனியாக விடுறாங்க. பார்ப்போம் அதுக்கு பிறகு என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். சிக்கன் பீஸெல்லாம் தான் வைக்கிறாங்க. எத்தனை 3 பரோட்டாவா 4 பரோட்டாவா? 3 போல. 3 பரோட்டா தான். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. பாப்போம், எனக்கும் உங்க அண்ணாக்கும் காணும் தெரியல. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம். இன்னைக்கு ஒரு புட்டி போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. காணும் அண்ணா காணும்னு சொல்றாரு பாப்போம். ஆனா இதை பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான். என்ன கிடக்க பீஸ் எல்லாம் வருது.
எனக்கு தராம சாப்பிடுவீங்களோ இல்லை தம்பி வா தானேண்டு நான் தருவேன். தருவீங்கண்ணா? சரி, இதை அப்படியே ஃபுல்லாகவே கறியை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த மடிக்கிட்டு தட்டில் போட்டு சூடாக்கி தருவாங்க நினைக்கிறேன். இது ஒரு இப்போ ஒரு இது மாதிரி பொட்டலம் மாதிரி கட்டுவாங்க. பொட்டலம் மாதிரி கட்டி போட்டு சும்மா ஆவி பறக்க எங்களுக்கு தருவாங்க. நான் இது உண்மையாகவே செகண்ட் டைம் சாப்பிட்றேன். என்னமா இருக்குன்னு உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோமே. சரி, ஒரு மாதிரி அந்த கிளி பரோட்டாக்கான வேலைப்பாடுகள் எல்லாம் முடிஞ்சு அண்ணா சொன்ன மாதிரி பொட்டலம் மாதிரி கட்டுறீங்க வேணா. சரி, இதை பார்த்தா திருப்பி எனக்கு பசிக்குது, சரியா பசிக்குது. இவையெல்லாம் பொட்டலமாக்கி சூடாக்கி போட்டு தரட்டும், ஒரே அடியா சாப்பிடுவோம் வாங்க. என்ன சாப்பாடுண்ணா? இது முட்டை ரொட்டி. முட்டை ரொட்டி. இது என்ன புதுசாக கிடக்கு முட்டை ரொட்டி என்ன சொல்கிறேன். இது எவ்வளோ அண்ணா? இது 200 ரூபா. 200 ரூபா முட்டை ரொட்டி. இப்போ இதுக்கெல்லாம் முட்டையெல்லாம் போட்டு தானே கிடக்குண்ணே? ஓகே. உண்மையாக அண்ணா செய்கிற ஒரு முக்கோணி பேட்டர்னில் கிழங்கு ரொட்டி பேட்டர்னில் செய்கிறார். நார்மலாக பெரிய கிழங்கு ரொட்டி பேட்டர்னில் முட்டை ரொட்டி என்ன செய்கிறார். இதுவுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் தான். எல்லாத்தையும் வேணும் ஒரே நாள் ட்ரை பண்ணுறது. இன்னும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். அவன் இன்னும் திருந்தலமாமா. ஆனால் இங்கே உண்மையை சொல்லணும்னா கிழக்க டிஷ் இருக்குது, விதமான டிஷ் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான். அண்ணா மேக்கிங் எல்லாம் செய்கிறார். உண்மையாகவே நல்லா இருக்குது. சும்மா ஆகாயத்தில் பறக்க விடுறேன். இன்றைக்கு வந்து நாங்கள் கிளி பரோட்டாவோட சிக்கன் ரொட்டியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த சிக்கன் ரொட்டி செய்கிற விதத்தை பார்க்கவே நல்லா இருக்குது. என்னண்ணா சோஸா? சோஸ் மற்றது கேரட் மற்றது லீக்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அதோட சிக்கனையும் போட்டு அண்ணா மடித்து சிக்கன் ரொட்டி தர போகிறார். எப்படி இருக்கோ தெரியல, பார்ப்போம். எல்லாமே புதுசாகவே நாங்கள் இங்கே ட்ரை பண்ண போகிறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா நிறுத்துற அவனை போயிட்டே கிடப்ப எதுக்குறா வரீங்க எங்கெல்லாம்? இதுண்ட ஒர்க்கு முடிஞ்சுது இவ்வளோண்ணா. சரி, கொஞ்சம் சூடாக விட்டு எங்களுக்கு எடுத்து தருவீங்க நண்டு. ஓகே. சிக்கன் ரொட்டி எங்களி பரோட்டாவும் இன்றைக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணினாங்க. என்னக்கா இப்போ கொஞ்ச நேரம் வேக விட்டு கிடக்கா. அது நல்லா வேகி வந்த உடனே எங்களுக்கு தருவாங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோமா. ஓகே. ரைட், பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நம்ம ஃபுட் ட்ரக் ஜெஃப்னா பலாலி ரோட்டில் இருக்கிற ஃபுட் ட்ரக்கில் சாப்பிட வந்த டைமில் வந்து இவர் வந்து நம்ம சகோதர மொழி பேசுகிற ஒரு யூடியூபர், நம்ம நண்பர். அவரை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ நீங்கள் அவரோட யூடியூப் சேனலுக்குமே ஒரு சின்ன சப்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். හෙලෝ ගයිස්, මම ජැෆ්න යුනිවර්සිටියගේ මගේ YouTube channel එක subscribe කරන්න. මේ අයියාගේ වීඩියෝ එක දාද්දි මගේ channel එක mention කරලා ඇති. මේ අයියාට support කරන්න, මටත් subscribe කරලා bell icon එක click කරන්න. அப்படி எந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.